இனி உலக நிகழ்வுகள் பற்றிய சமூக வலைதள பதிவுகள் குறித்து விளக்குகிறார் மிர்னாளினி. வணக்கம். இன்றைக்கி உலக நிகழ்வுகளில் முதல்ல சிரியன் ரெஃப்யூஜிஸை பற்றின ஒரு செய்தி தான் பார்க்குறோம். ஸோ அதாவது சிரியன் அகதிகள்கிட்ட செல்ஃபோன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இப்போ சமூக வலைதளங்களில் அதிகப்படியாக பரவிட்டுருக்கு. அதாவது இந்த மாதிரி சில ஃபோட்டோகிராஃப்ஸ் அவங்க இந்த ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கும்போதும் கூட, அதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட அவங்க செல்ஃபோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள்கிட்டலாம் பணம் இல்லையா, இவங்களெல்லாம் நம்ம நாட்டில் ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய குற்றச்சாட்டுகளாக வைக்கப்படுது. ஒரு தரப்பினர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட செல்போன்ஸ் இருக்கிறது மட்டும்னால அவங்க பணக்காரங்க ஆயிர முடியாது அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில புகைப்படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அதிக பேரால் பார்க்கப்பட்டு இருக்கு. அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் பார்க்குற இன்னொரு செய்தி என்னென்னா, இவர் ஒரு சிரியன் ரெஃப்யூஜின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஐஎஸ் மிலிட்டண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்லாம் இப்போ யூரோப்பை நோக்கி வந்துட்டுருக்கிற சமயத்தில் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் மிலிட்டன்ஸ் யாராலும் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவே இப்போ ஒரு குழப்பமான நிலையில் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி சில ஃபோட்டோகிராஃப்ஸ் கொஞ்சம் வைரலாகவே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நபர் இவர் இப்போ சிறிய ஒரு ஐஎஸ் உடையில் இருக்கக்கூடிய இந்த நபர் இப்படி ஒரு மைக்ரெண்ட்டாக ஊடுருவிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாகுது. ஸோ இவருடைய புகைப்படங்கள் அதிக பேர் இப்போ ட்விட்டரில் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ ரெஃப்யூஜிஸ், அதாவது அகதிகளை எப்படி மக்கள் தங்களுடைய நாட்டில் அடைக்கலம் கொடுக்குறாங்க, ஸோ எந்த மாதிரி விஷயங்களோட கொடுக்குறாங்க. நேற்று நம்ம பார்த்ததன்படி ஆஸ்திரியாவில் லைட் த டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேம்ப்ளெட்ஸ், அதாவது வெல்கம் நோட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் உங்களுக்காக தான் இருக்கோம், உங்களுக்காக எல்லாமே செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்களோட ஆஃபீஸஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்களை இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸில் எழுதி வரக்கூடிய ஒவ்வொரு ரெஃப்யூஜிக்கும் அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா, we are doing our very best to organize assistance. ஸோ be safe, you are safe, அதாவது நீங்கள் ஒரு பாதுகாப்பான நிலையில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்பிக்கைகளை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேம்ப்ளெட்ஸ் எப்படி எல்லா நாடுகள்லையும் பரவுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தபடியாக யூகேலேருந்து வரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க பர்தா அணிந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள தாக்கியிருக்காங்க. லண்டனில் தாக்குனது மட்டும் இல்லாமல் அவங்க சாலையில் அன்கான்ஷியஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்பவே அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஸோ அந்த பெண்மணியுடைய புகைப்படங்கள் இப்போ அதிகமாக ட்விட்டரில் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிற நிலைமைக்கு அவங்களை தாக்கியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு புகைப்படம் காட்டுது. ஸோ இதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தபடியாக இப்போ ரெஃப்யூஜிஸை பற்றி, அகதிகளை பற்றிய நிறைய செய்திகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் ஸ்டீவ் ஜாப்ஸும் ஒரு சிரியன் ரெஃப்யூஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட இந்த மாதிரி நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வரும்போது, ஸோ கடல் வழியாக அவரும் கடினப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ அவரும் ஒரு சிரியன் ரெஃப்யூஜி அப்படிங்கிறாங்க. ஸோ அவரை பற்றின நிறைய கட்டுரைகள், ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு சிரியன் ரெஃப்யூஜியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறைய பேர் இப்போது திரும்பி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றின கட்டுரைகள் நம்மளால் அதிகப்படியாக பார்க்க முடியுது. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது டீ எஸ்டேட்ஸ்லாம் வேலை செய்யக்கூடிய லேபரர்ஸ் எந்த மாதிரி ஒரு கஷ்ட நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான விஷயம் தான். ஸோ அவங்க அவங்களோட வாழ்வாதாரமே ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழும் நிலை ரொம்பவும் கடினமாக இருக்குது. இந்த மாதிரி டாய்லெட்ஸ்லாம் க்ளீனாக இல்லாமல் அவங்க வெளியே டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழும் நிலை ரொம்பவே கவலைக்குரிய ஒரு நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில தகவல்கள் தான் உலக செய்திகளை இப்போ எல்லாராலையும் பார்க்கப்பட்டு இருக்கு.